எரிஷேரின்றது கேரளால ஃபேமஸான செமி சாலிட் மைல்டான ஒரு டிஷ் தான். அதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பூசணிக்காய் கூட்டு தான். இது வந்து கேரளா ஸ்டைல எப்படி பண்றது பார்ப்போம் வாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் தட்டைப்பயிரை நல்லா ஊற வச்சுட்டு ஒரு குக்கர்ல ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணி தண்ணி ஊத்தி இதை வந்து ஒரு 2 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் பூசணிக்காயை கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சமா கருவேப்பிலை, தண்ணி ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து தேங்காய், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம், மிளகு, கொஞ்சமா மஞ்சள் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச பயிர் எடுத்து பூசணிக்கால ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியோடையே. இப்போ வந்து ஒரு கொதி வர அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. லாஸ்டா ஒரு பேன்ல தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய், தேங்காய் ஆட் பண்ணி தேங்காய் நல்லா ப்ரௌன் கலரை வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான பம்கின் எரிசரி ரெடி ஆயிரும்.